அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அரெஸ்டட் பர்சன். ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடி அரெஸ்ட்ன்ற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னலாம் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணணும், டிகே பாசு அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துருப்பீங்க. அதில் 11 கமெண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை எழுதக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அரெஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனையும் சேர்த்து எழுதுங்க. உங்களுடைய பேப்பர் கொஞ்சம் வைட்டேஜ் வரும், உங்களுடைய மதிப்பெண்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு அரெஸ்ட் கைது செய்யப்பட்ட அந்த நபரை ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மிகப்பெரிய பணியை செய்யுது. இந்த இடத்துல இவர்களுடைய பணி மிக மிக அற்புதமான ஒன்று. இவர்கள் அன்ஃபிட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர்களை ஜெயிலில் போட மாட்டாங்க. ஃபிட்டு, அதாவது அரெஸ்டட் பர்சன் மிக தெளிவாக இருக்கிறாரு, நல்ல உடல் திடகாத்திரத்தோடு இருக்கிறாரு, எந்தவித காயங்களும் இல்லை, அந்த காயங்களால் அவரால் சிறைக்கு போகாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இவங்க கொடுத்தா மட்டும்தான் ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட் அவர்களை ரிமாண்ட் செய்ய முடியும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சாத்தான் குளத்தில் நடந்த இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி ஞாபகம் வருது. இந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய தவறால் அவர்கள் இருவருடைய இன்னுயிர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை. இந்த இடத்துல அவங்க சரியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி சரியான ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட்டு ரிமாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். அது கொரோனா காலத்தில் இருக்கிறதுனால தூரத்துலேருந்து பார்த்தேன்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அது ஏற்கப்படாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அந்த கொரோனா காலத்துலேயும் அந்த போலீஸை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்து தான் அடிக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தொற்றாத அந்த நோய் இவர்களுக்கெல்லாம் தொற்றிக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் 2 பேருடைய உயிர் அந்த இடத்துல பறி போயிருக்கிறது. கண்டிப்பாக இந்த கேஸ் எழுதுங்க எல்லாருமே. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய வலைதளங்களில் இருக்குது. அதற்குரிய கான்செப்டை படிச்சுக்கிங்க. இதெல்லாம் எழுதாமல் உங்களுடைய ஆன்சர்ஸை கொடுக்காதீங்க. மிக முக்கியமான கான்செப்ட். சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்காக தான் இதை சொல்லப்பட்டிருக்கு. யாரையும் இந்த இடத்துல குற்றம் சுமத்துவதற்காக கிடையாது. சரி, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அரெஸ்டட் பர்சன், அதாவது ஆனரபிள் கோர்ட்டு முன்னாடி 2 பேர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலான்னு சொல்கிறாங்க. பை ரிக்வெஸ்ட் யார் கேட்கலாம்? முதல்ல பை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்கலாம். ஆனரபிள் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டை பார்த்து இவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நான் கொண்டு போக ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவர் ஒரு மனு போடலாம். அப்படி இல்லைன்னா அரெஸ்டட் பர்சனும் கேட்கலாம். எனக்கு உடல்நிலை சரியில்லாத போல் தோணுகிறது, எனக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மனு போட்டு இவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்ப சொல்லி கேட்கலாம். ஸோ 2 பேருக்கு இந்த ரைட்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாக அரசு மருத்துவமனைக்கு தான் போவாங்க. அரசாங்க மருத்துவர் தான் பரிசோதனை செய்வார். அரசாங்க மருத்துவர் தான் அவர்களுக்கு உண்டான சர்டிஃபிகேஷன் கொடுப்பார். இவர் ஃபிட்டாக இருக்கிறாரு, இல்லை அன்ஃபிட்டாக இருக்கிறாரு, இல்லை இந்த மாதிரியான உடல் உபாதைகள் அவருக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருவார். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ரிமாண்டு, ப்ரிசன் அப்படின்ற கான்செப்ட்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம உள்ளே போக போகிறோம். நம்ம செக்ஷன் 52 and 53 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அரெஸ்டட் பர்சனை பற்றி. இந்த ஒரு 2 லைனை படிக்கிறோம் பாருங்க. பாலியல் குற்றவாளி மருத்துவரால் பரிசோதனை செய்யப்படுதல், கைது செய்யப்பட்ட நபரை மருத்துவ அதிகாரி பரிசோதனை செய்தல். இந்த 2 விஷயத்தை மனசில் வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த 2 விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது, அது கேஸாக கன்வெர்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் எந்தெந்த கேஸுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, ஒன்று காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும். கொலை அல்லது கொலை முயற்சி இந்த மாதிரி விவகாரங்களாக இருந்துச்சுன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு 2 பேரையும் அனுப்பிச்சி வைப்பாங்க. விக்டிமையும் அனுப்பிச்சி வைப்பாங்க, அக்யூஸ்டையும் அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ இவர்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பதற்காக. கேசஸ் பார்த்தீங்கன்னா 2 கேசஸுக்கு மட்டும்தான். மர்டர் கேஸுக்கு மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதே போல் ரேப் கேஸுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. மற்ற எல்லா வழக்குகளுக்கும் சிறு பெரு குற்றங்களுக்கும் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மஸ்ட் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிங்க.
எந்தெந்த வழக்குகளுக்கு இது மிகவும் பயன்படுதுன்றதை நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ரேப் கேசஸுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வெளியே வரும் இவர்களுடைய எக்ஸாமினேஷனால். இந்த மர்டர் கேஸில் எந்த மாதிரியான வெப்பன் யூஸ் பண்ணாங்க, எத்தனை காயங்கள், இந்த மாதிரி விவகாரங்களுக்கு இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தேவைப்படும். அது அரெஸ்டட் பர்சனுக்கு எந்த மாதிரியான மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றதை சொல்கிறதுக்கு தான் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பை அரெஸ்டட் பர்சன். இந்த இடத்துல நான் மிக முக்கியமான ஒரு கான்செப்டை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். அதற்கு பெயர் தான் இந்த லொக்கார்ட் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல். இது இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுக்கவே கூடாது அப்படின்னு சாரதி லா ஸ்டடீஸ் உங்களை அன்போடு கேட்டுக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரின்சிபல் தான் எல்லா இடத்துலையுமே உபயோககரமாக இருக்குது. அது தடய அறிவியலாக இருந்தாலும் சரி, இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க அதுவாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, இந்த பிரின்சிபலின் அடிப்படையில் தான் நடக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. யார் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃபாரன்ஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு அறிவியலாளர் பார்த்து டாக்டர் எட்மோண்ட் லொக்கார்ட் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சாரு. ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி குற்ற நிகழ்விடத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து செல்கிறான் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை சொல்கிறாரு. எடுத்துக்காட்டு, இரத்த துளிகள், சேறு, கரைகள் போன்றவைகளை அல்லது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த நபருடைய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை, முடியாக இருக்கலாம், அவர்களுடைய சதைகளாக இருக்கலாம், நகைக்கீறல்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விவகாரங்களை அவர் எடுத்து செல்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்சிபலை சொல்கிறாரு. இன்னொரு பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, அதே நேரத்தில் அவர் தன்னிடமிருந்து ஏதாவது ஒன்றை அங்கு விட்டு செல்கிறார். இந்த ரெண்டு பிரின்சிபலையும் வச்சு தான் எல்லா வழக்குகளும் பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக தீர்மானிக்கப்படுகின்றது. என்னென்னலாம், கைரகையை விட்டு செல்கிறார், அவருடைய தலைமுடியை விட்டு செல்கிறார், கால் சோடு விட்டு செல்கிறார், அவருடைய சட்டை பட்டனை விட்டு செல்கிறார். இன்கேஸ் ரேப் விக்டிமாக இருந்துச்சுன்னா நகைக்கீறல்களை விட்டு செல்கிறார், அவருடைய முடிகள், இந்த மாதிரி அவருடைய ஸ்பெர்ம்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் விட்டு செல்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நம்மளுக்கு பெறப்படுகிறது என்றால் லொக்கார்ட் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து பெறப்படுது. இது இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபெயில் அப்படின்ற மாதிரி அர்த்தம்னு நினச்சிக்கிங்க. 2 கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கேன். ஸ்டேட் ஆஃப் பாம்பே வெர்சஸ் கதி காலு அகாட் 1961 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் வழங்கப்பட்ட ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் மாதிரிகள், பிளட்டு, ஹேரு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஹேண்ட் ரைட்டிங்கை கூட இதில் கொண்டு வராங்க, பெறுவது ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 படி, அதாவது ரைட் டு அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷனுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர்களை சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் ஒத்துழைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரை தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3க்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரைட் டு அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்ற மாதிரிக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஷீலா பர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த கேஸ் ஸ்டடி ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கேஸ் ஸ்டடி. இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி சேகரிப்பாளர். இவர் கஸ்டோடியல் வைலன்ஸ் குற்றச்சாட்டுக்கள் உள்ள பொழுது, நிறைய கஸ்டோடியல் வைலன்ஸ் நடந்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியும், அழகாக நீங்கள் அதை எல்லாத்தையும் எழுதலாம், எந்த வித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஷீலா பர்ஸ் தான் எழுதணுன்ற அவசியம் இங்கு கிடையாது. தமிழ்நாட்டில் எவ்வளவோ நடந்திருக்கு, ஆந்திராவில் எவ்வளோ நடந்திருக்கு, கர்நாடகாவில் எவ்வளோ நடந்திருக்கு, இது எல்லாமே நீங்கள் கஸ்டோடியல் வைலன்ஸை எழுதலாம் அப்படின்றத உங்களுடைய மனசில் நிலைநிறுத்திக்கிங்க. கஸ்டோடியல் வைலன்ஸ் குற்றச்சாட்டுகள் உள்ளபோது அனைத்து கைதிகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும். எல்லா கைதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செஞ்சு அவர்களுடைய நிலையை அறிய அது உதவும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது மிக நீளமாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இது எல்லா இடத்துலையும் பொருந்தி எழுதுகிற மாதிரி வரும். அரெஸ்டடுக்கு, அவர் கஸ்டோடியல் டெத்துக்கு, எந்த வித கேஸ் ஸ்டடியில் வேணாலும் இது இல்லாமல் கிடையாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க.
அதன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.